இந்த கோல்டோட பிரைசஸை பொறுத்தளவு பேசிக்கலாக பார்த்தோம்னா இதில் நிறைய காரணிகள் கோல்டு பிரைசஸ் ஏறுவதற்கான பின்புலன்களில் இருக்குது. கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் கண்டினியூஸாக ஏறிட்டே தான் போகுது. போன வருஷத்தோட இந்த வருஷம் அக்ஷய திருதியிலையும் சேல்ஸ் கூடி தான் இருக்குது. அடுத்து வரக்கூடிய தீபாவளி சீசன் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன் இருக்கிறதுனால கோல்டோட விலை கண்டிப்பாக ஏறுமுகத்தில் தான் இருக்கும். சாவரின் கோல்ட் பாண்ட் அப்படின்னு நீங்கள் வரும் பொழுது உங்களுக்கு 8 வருஷம் லாக்இன் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஒருவேளை நடுவில் நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சி வேணும், நம்மளுக்கு பணம் அப்படின்னு சாவரின் கோல்டு பாண்டை உங்களால் இமீடியட்டாக டைல்யூட் பண்ண முடியாது. எனக்கு கோல்டோட அசட் அலோகேஷனும் வேணும், இல்லை எனக்கு ஈக்விட்டியோட growthம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். இந்த சமயத்தில் கோல்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா? கோல்டு தொடர்ந்து ஏறுமா? நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? என்ன விதமான கோல்டில் அசட் அலோகேஷன் இருக்கணும் அப்படிங்கிற போன்ற சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதுக்கு விடை தான் இந்த பதிவு. கோல்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 1980லேருந்து 2023 வரைக்குமான டோட்டல் பீரியடில் நீங்கள் கோல்டை பற்றி பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கான ரெக்கார்டு. இதில் கோல்டோட ரிட்டர்ன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9.28% இருக்குது. இதே இது 2000லேருந்து 2023, அதாவது சமீப காலமாக இருக்கக்கூடிய 23 வருஷத்துக்கு நீங்கள் கோல்டு பார்த்தீங்கன்னா 12.5% இருக்குது. இதே இது 2010லேருந்து 23 வரைக்கும் இந்த கடந்த 13 வருஷம் மட்டும் நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா 9.51% இருக்குது. ஸோ நான் இதில் சொல்கிறது ஆவரேஜாக உங்களுக்கு 9 to 10% நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அந்த நடுவில் உள்ள அந்த கொரோனா பீரியட் வந்ததுனால கோல்டு ஒரு சர்ஜ் ஒன்று ஏறினதுனால 2000 to 2023 12.5% கிடைச்சிருக்கு. இப்போ சமீபத்தில் 6% அவங்க 12லேருந்து 6% பட்ஜெட்டில் குறைச்ச பொழுது பார்த்தீங்க அப்படின்னா 74,000 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருந்த கோல்டு 68,000 ரூபாய்க்கு குறைஞ்சது. ஒரு நாள் தான் அந்த 68,000 ரூபாயில் இருந்தது. அதுக்கப்புறமா கிராஜுவலாக அதுவும் கிடுகிடுன்னு ஏற ஆரம்பிச்சிருச்சு. இந்த கோல்டோட ப்ரைஸஸை பொறுத்தளவு பேசிக்கலாக பார்த்தோம்னா இதில் நிறைய காரணிகள் கோல்டு ப்ரைஸஸ் ஏறுவதற்கான பின்புலன்களில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை வச்சு கோல்டோட ப்ரைஸஸ் ஏறுது. அந்தந்த கண்ட்ரியோட இன்ஃப்ளேஷனை பொறுத்தளவு கோல்டு ஏறுது. கோல்டு டாலருக்கு நிகரான எக்ஸ்சேஞ்சில் இருக்கிறதுனால கோல்டை அந்தந்த சென்ட்ரல் பேங்க்ஸு நிறைய என்ன பண்ணி வைக்கிறாங்க, வாங்கி வைக்கிறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் கவர்மெண்ட்டே கோல்டை வாங்குறதுனால கோல்டு ஏறுது. ப்ளஸ் கோல்டோட இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் நிறைய பார்ட்ஸில் இருந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடியதுனால கோல்டுக்கு டிமாண்ட் கூடுது. முக்கியமாக இந்தியாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்தியா ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் கன்சியூமர் ஃபார் கோல்டு. அக்ஷய திருதி ஆகட்டும், இல்லை அடுத்து வரக்கூடிய தன்திரேயாஸ்ன்னு சொல்லக்கூடிய தீபாவளி பர்ச்சேஸ் ஆகட்டும், இல்லை நம்ம பெண் குழந்தைகளுக்கான கல்யாணமாகட்டும், இல்லை நம்ம சேஃப் ஹேவனாக நினைக்கக்கூடிய கோல்டாக இருக்கட்டும், அடகு வச்சு நம்மளுக்கான பணத்தை தேவைப்படும் போது வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே கோல்டு நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய சொத்தாக தான் இந்தியாவில் பார்க்கப்படுது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்தியாவில் கண்டினியூஸாக ஏறிட்டே தான் போகுது. போன வருஷத்தோட இந்த வருஷம் அக்ஷய திருதியிலையும் சேல்ஸ் கூடி தான் இருக்குது. எவ்வளவு விலைனாலும் மக்கள் அதை தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு 2000லேருந்து 2023 ஆண்டுக்கான காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா கோல்டோட டோட்டல் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10.88% இருக்குது. இப்போ சமீபத்தில் சாவரின் கோல்டு பாண்டோட ஃபர்ஸ்ட் ட்ரென்ச்சே இப்போ தான் மெச்சூரிட்டி ஆச்சு. 2,500 ரூபாய்க்கு வாங்கின கோல்டு கிட்டத்தட்ட 6,132 ரூபாய்க்கு அந்த கோல்டு 8 இயர்ஸில் அந்த கோல்டு மெச்சூரிட்டி ஆகி கொடுத்தது. மொதல் கோல்டு ட்ரான்சேக்கு அவங்க 2.75% ஹாஃபலி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2.5% கரண்ட்டாக இருந்துட்டு இருக்கு. இந்த 2.75% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்தோம்னாலும் மொத்தம் அந்த கோல்டோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10.88% ஒர்க் அவுட் ஆகுது. ஒருத்தர் 100 கிராம் கோல்டு வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், 2,68,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. இப்போ அதோட மெச்சூரிட்டியில் பார்த்தீங்கன்னா 6,13,000 ரூபாய்க்கு விற்றுருப்பாரு. அவருக்கான நிகர லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபா
டேக்ஸ் ஃப்ரீயாக அவருக்கு கிடைச்சிருக்கு. இது அந்த 10.88%ல் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இப்போது கோல்டில் நம்ம ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கண்டிப்பாக பண்ணலாம். அடுத்து வரக்கூடிய தீபாவளி சீசன் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன் இருக்கிறதுனால கோல்டோட விலை கண்டிப்பாக ஏறுமுகத்தில் தான் இருக்கும். ரெண்டாவது இஸ்ரேல் ஹமாஸ் வாரு, அப்புறமா ரஷ்யா உக்ரைன் வாரு, அப்புறமா நம்ம பார்டரில் இருக்கக்கூடிய டென்ஷன்ஸு, இதனால கோல்டு வந்து ஒரு சேஃப் ஹேவனாக இருக்கிறதுனால கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸு மேலும் அதிகரிக்க தான் செய்யும். சைனா கவர்மெண்ட்டும் கோல்டை அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க. இந்த காரணிகள்னால கோல்டோட விலை தொடர்ந்து ஏறுவதற்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதை ஒரு அசட் அலோகேஷனாக தான் நீங்கள் வைக்கணும். கோல்டை பொறுத்தளவு உங்கள் டோட்டல் போர்ட்ஃபோலியோவில் 15லேருந்து 20% நீங்கள் கோல்டை வச்சுருந்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 11% உங்களுக்கு ரிட்டர்ன் தரும். இதே இது பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து இடிஎஃப்லேயோ இல்லைன்னா கோல்டு ஃபண்டுலேயோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இடிஎஃப்னு வரும்பொழுது நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் மூலமாக தான் இடிஎஃப்பை வாங்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் இல்லை, ஆனால் எனக்கு தங்கத்தில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கோல்டு ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லா கம்பெனிகளையுமே கோல்டு ஃபண்ட்ஸு இருக்குது. எல்லா விதமான மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிலையும் கோல்டு ஃபண்ட்ஸ் இருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட உங்களுக்கு இதே கோல்டு என்ன ரேட்டில் ஏறுதோ அதே ரேட்டில் தான் ஏறுது. சரி, இப்போ நம்ம இப்படி கேள்வி கேட்போம். ஒருவேளை நான் இந்த மாதிரி ஏறக்கூடியதில் எதனால் நான் வந்து கோல்டு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஏன் நான் சாவரின் கோல்டு பாண்டிலேயே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நேயர் ஒருத்தர் கேட்டிருந்தார். சாவரின் கோல்டு பாண்ட் அப்படின்னு நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு 8 வருஷம் லாக்இன் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஒருவேளை நடுவில் நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சி வேணும், நம்மளுக்கு பணம் அப்படின்னா சாவரின் கோல்டு பாண்டை உங்களால் இமீடியட்டாக டைல்யூட் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு பர்டிகுலர் லாக்இன் இருக்குது. அந்த லாக்இனுக்கு பிறகு தான் நீங்கள் அந்த கோல்டு பாண்டை வந்து மெட்டீரியலைஸ் பண்ண முடியும். இதே இது நீங்கள் கோல்டு ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கோ அன்றைய தேதியில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 3வது நாள் உங்களுக்கு அது பணமாகவே வந்துடும். ஒருவேளை ஏறுமுகத்தில் இருக்கக்கூடிய கோல்டை நான் விற்கிறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இப்போ நிறைய லோன் அகேன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்துருச்சு. அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கோல்டு ஃபண்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா என்ன ஹோல்டிங் இருக்கோ அதில் உங்களுக்கு 50% உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வாங்குவதன் மூலமாக 3% ஜிஎஸ்டியை கோல்டு காயினில் வாங்கும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய 3% ஜிஎஸ்டியை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அதே சமயத்தில் தெஃப்ட் பயத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ கோல்டு நீண்டகால அடிப்படையில் ஒரு அசட் அலோகேஷனாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஒருவேளை எனக்கு வந்து கோல்டோட அசட் அலோகேஷனும் வேணும், இல்லை எனக்கு ஈக்விட்டியோட க்ரோத்தும் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடியது தான் மல்டி அசட் ஃபண்ட். இந்த மல்டி அசட் ஃபண்டை பொறுத்தளவு 25% கோல்டில் வச்சுருப்பாங்க, 25% வரைக்கும் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வச்சுருப்பாங்க, 50% வரைக்கும் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மூணோட மிக்ஸில் ஃபண்ட் மேனேஜரே நம்மளுக்கான அந்த அசட் அலோகேஷன் அவரே பண்ணிவிடுவார். எப்போ கோல்டு ஏறும் எப்போ கோல்டு இறங்கும் யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த தருணத்தை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சோன்னே கோல்டை டைரெக்டாக வாங்குறதுக்கு பதிலாக மல்டி அசட் அலோகேஷனில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதன் மூலமாக நீங்கள் கோல்டுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், டெட்லேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், அதே சமயத்தில் ஈக்விட்டிலையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். 3 விதமான அசட்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவதன் மூலமாக உங்களுடைய ரிட்டர்ன்ஸு சேஃபாகவும் இருக்கும், மேக்ஸிமைஸும் கிடைக்கும். மீண்டும் இன்னொரு நல்ல டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.